ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 Peter 1:5-6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஞானம் வேண்டும், இச்சை அடக்கம் வேண்டும், பொறுமை வேண்டும், பொறுமையோடு தேவ பக்தியும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உலகத்தில் இருக்கிற அந்த லௌகீக ஆசைகளை நாம் விடும் பொழுதுதான் தேவனோடு நாம் இடைப்பட முடியும், தேவனோடு நாம் சஞ்சரிக்க முடியும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க இந்த காரியத்தெல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த அன்பை நாம் கூட்டி வழங்கும் பொழுது, தேவ பக்தியோடு நாம் வளரும் போது, தேவ ஞானத்தோடு நாம் வளரும் போது, இச்சை அடக்கத்தோடு நாம் வளரும் போது நமக்கு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுல தேவ பக்தியும் நாம் அதில் சேர்ந்து நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கும்படியும் சகோதர சிநேகத்தையும் அன்பு காட்டும்படியும் நமக்கு ஆண்டவர் அருள் செய்கிறார். இந்த அருள்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. எதையாவது ஒன்று செய்வோம், அதில் எதையாவது ஒன்று மறப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இந்த காரியத்தில் எல்லாவற்றையும் நீ பொறுமையா இருக்க வேண்டும் என்று, அந்த பொறுமையோடு தேவ பக்தியும் நீ தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைகளெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவன் என் கூட இருக்கிறார், அதனால நான் பக்தியோடு தான் இருக்கிறேன்னு நினைப்பாங்க. இல்லை, இதையோடு சேர்ந்து தேவ பக்தியோடு நீ வாழும் பொழுதுதான் உனக்கு தெய்வ சமாதானம் கிடைக்கும். மையான ஒரு சமாதானம் கிடைக்கணும்னா இந்த பொறுமையோடு இச்சை அடக்கத்தோடு நீங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பொறுமையோடு தேவ பக்தியோடு நீங்கள் வாழும்போது தேவன் உங்களை ஆசீர்வதி. அவர் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். சாதாரணமா சும்மா கொடுத்துட முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்ப போதுமானவராக. நான் கடைசி நாட்களில் உங்களை எழுப்புவேன் என்று தைரியமாய் சொல்லிட்டு போயிருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன். கடைசி நாட்களில் நான் உங்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால ஞானத்தோடும் இச்சை அடக்கத்தோடும் பொறுமையோடும் தேவ பக்தியை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.